கிறிஸ்துவுக்குள் உண்டான தீர்க்க தரிசனம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். ஆகவே தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் உள்ள தீர்க்க தரிசனத்தையே உங்களுக்கு நான் வேத வசனத்துக்குள்ள பேச விரும்புகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் கூட்டி சேர்த்ததே கிறிஸ்துவுக்குள்ளதான். ஆகவே தேவன் இந்த பூமியில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள் தான் தன்னோடு சேர்த்து கொண்டார். அது உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துக்குள் தான் தேவன் தம்முடைய பூமியிலே இந்த பூமிக்கு தேவகுமாரனை மாம்சத்துல ரத்தத்துல வெளிப்படுத்தினார். ஆகவே இயேசு இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் உங்களை என்ன அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட போதே உங்கள் பாவத்தை எண்ணவே இல்லை. உங்க பாவத்தை எண்ணாமல் குமாரனுக்குள்ளே அவர் பலிக்குள்ளே அவர் இரத்தத்துக்குள்ளே தம்மோட ஒப்புரவாக்கி கொண்டார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டார். Without Christ God will never move for you and through you. உங்களுக்காகவோ உங்களை கொண்டோ கிறிஸ்து இல்லாமல் தேவன் செயல்பட மாட்டார். ஆகவே இன்று அந்த கிறிஸ்துவுக்குள் தீர்க்க தரிசனம் என்பதை உங்கள் மனதில் இன்னும் உறுதிப்படுத்த லூக்காவின் சுவிசேஷத்தில் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் செய்தியை கேட்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 72, 73, 74, 75. இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 1, 72, 73, 74, 75. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு அவர் என்று பிதாவை லூக்கா சொல்லுகிறார். யார் கிட்ட ஆணை? பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணை. பிதா யார் தெரியுமா? ஆணையிட்டதுல உண்மை இல்லவர், மனசுல வைங்க. இரண்டாவது, ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. பாருங்க, அப்ப யாருடைய வாக்கினால் தாம் சொன்னபடியே? யார் சொன்னது? தேவன் சொன்னது. யாருடைய வாக்கினால்? தீர்க்கதரிசியின் வாக்கினால். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் வாக்கினாலே தேவன் சொன்னபடியே. சரி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் வாக்கினாலே தேவன் யாரை குறித்து சொன்னார்? இயேசுவை குறித்து சொன்னார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் இயேசுவை குறித்து தாம் சொன்னபடியே. அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்க. இங்கதான் ரட்சிப்பு வருது. அடுத்த வசனம் 75. எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. தம்முடைய தாசனாக தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து சொன்னார்கள்? இயேசுவை குறித்து. அப்ப உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் எந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கு? இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்துல இருக்கு. இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்கு? ஆபிரகாம் கிட்ட நிறைவேற்றுகிற காரியம் இருக்கு. பிளீஸ் லிசன். ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதில் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தாவீதின் வம்சத்தில் இரட்சணிய கொம்பாய் ஏற்படுத்தினார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை பகைக்கிற, இன்னைக்கு கூட உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, அதெல்லாம் அசட்டை பண்ணுங்க. அவன் என்ன பகைக்கிறான், ஒரு மாதிரி பாக்குறான் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா அவன் இனிமேல் உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை பயக்கிறவங்களா நினைச்சீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற பகை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏனென்றால் உங்க நினைவுக்குள்ள அவனை இன்னும் ரொம்ப அவன் பகை அவன் எல்லாத்தையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. வசனத்தை விசுவாசிங்க. நம்மை பகைக்கிற யாவருடைய கையின் என்றும் நீங்களாக்கி ரட்சிக்க.
முற்பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற இயேசு தீர்க்கதரிசிகள் சொன்னபடி அவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து சொன்னார்கள்? இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். உங்களுக்கு சொல்லி வருகிற செய்தி என்ன? இயேசுவுக்குள் தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை மறுபடியும் மறுபடியும் உங்களை புரிய வைத்து கரத்தை உயர்த்தி அல்ல செல்வோம். உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. பிதாவே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலம் இயேசுவின் மூலம் எனக்கு வருகிற எல்லா நன்மையும் நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். இயேசுதான் தீர்க்க தரிசனத்துக்குள்ள எல்லாவற்றையும் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் எல்லா ஏரியாவிலும் கொண்டு வரும்படி தாவீதின் வம்சத்தில் இரட்சண்ய கொம்பாய் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ குமாரன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவின் ஊழியம் 2 1. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசன ஊழியம். பிரைஸ் தி லார்ட். தம்பி ராபினுங்க வா, ராபினுங்க வா. பின்னால நட. இவர்தான் பிதா. நீங்க எல்லாம் ஜனம், நீங்க எல்லாம் உலகம் முழுது இருக்கிற ஜனம். இப்போது நான் பிதாவின் பிரதிநிதியாய், பிதாவின் வாயாய். தீர்க்கதரிசி யாரு? பிதாவுடைய வாய். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பிதாவின் வாயாய், தீர்க்கதரிசியாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். கரத்தை முதல்ல சொல்வோம். ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன ஊழியம் முடிந்தது உண்டு, இன்னும் நிறைவேற வேண்டியது உண்டு. சரி, எல்லாத்தையும் பூமியில செஞ்சு முடிச்சிட்டார். இப்போது இயேசு பிதாவிடத்துல உங்களுக்காக பிரவேசித்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுங்க. பிதாவின் பிரதிநிதியாய், தீர்க்கதரிசியாய் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்போது உங்களுடைய பிரதிநிதியாய் பிதாவிடத்தில் மகா பிரதான ஆசாரியராய் பிதாவிடத்தில் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உட்காருப்பா. எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இயேசுவின் தீர்க்க தரிசன ஊழியம், இயேசுவின் பிரதான ஆசாரியருடைய ஊழியம் இன்னும் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. அதுலதான் 1, பூர்வ காலம் முதல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் உண்டு. உங்களுக்கு நிறைவேற வேண்டிய வார்த்தை உண்டு, எனக்கு நிறைவேற வேண்டிய வார்த்தை உண்டு, சபைக்கு நிறைவேற வேண்டிய வார்த்தை உண்டு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை பரலோகம் இயேசுவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எங்க இருந்து அனுப்பப்பட்டார்? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். இப்போது பரலோகம் என்ன செய்தது? இயேசுவை ஏற்றுக்கொண்டது. எதற்காக ஏற்றுக்கொண்டது? முதல் காரியம், தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வரை பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஆகவே நல்லா தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. இயேசுவுக்குள்ளதான் உங்களுக்கு எனக்கும் பிதா தீர்க்க தரிசனத்தையும் உங்களை குறித்து என்னை குறித்த தேவ தீர்மானத்தையும் நிறைவேற்றுவார். உங்களுக்கு எனக்கு இயேசுவுக்கு வெளியே ஒண்ணு இல்லை. இயேசுவுக்கு உள்ள எனக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நீங்களும் நானும் இயேசுவுக்கு வெளியே இல்லை. நீங்களும் நானும் இயேசுவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். ஆகவே இயேசுக்குள் இருக்கிற உங்களுக்கு இயேசுக்குள் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் இயேசுக்குள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. என்ன நீங்க ஒண்ணு நிறைவேறுன்னு சொன்னா கூட நீங்க அமைதியா இருக்கிறீங்களே, இன்னும் அமைதியா இருக்கிறீங்களே. இல்ல கட்டாவே. சரி, இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைக்கு வெளியே போறேன். வார்த்தைக்கு வெளியே நான் போக மாட்டேன். ஆனா 2 சாட்சி சொல்ல போறேன்.
இன்னைக்கு அதை யாருக்கோ இது பிரயோஜனமாக போகுது, அதனாலதான் அதை சொல்ல போறேன். அது யாருக்கோ, அது உங்களுக்கோ உங்கள் பக்கத்துல இருக்கவங்களுக்கோ இல்ல இன்னைக்கு முதல் ஆலயத்துக்கு வந்தவங்களோ இந்த சாட்சி இல்ல இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்க போது இது இயேசுவுக்குள்ளதான். முதலாவது, நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கெல்லாம் நீதிமான் தான், அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அதை குறித்து சந்தேகப்படாதீங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணின ஸ்தானத்தை சத்துரு குழப்ப சந்தேகப்பட இடம் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் நீதிமான் ஆக்கிவிட்டால் அந்த தேவ நீதிமான் என்ற ஸ்தானம் மாற்றப்படுவதே இல்லை. கரத்தை சொல்வோம், வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, நீங்க நீதிமான். மறுபடியும் சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதியாக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா? அப்ப நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் என்ன படும்? கொடுக்கப்படும். நீங்க ஃபாலோ பின்னால வரமாட்டீங்களே. நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் என்ன படும்? கொடுக்க. வாய தரங்க. நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் என்ன படும்? இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் நீதிமான், உங்களுக்கு வார்த்தையில சொல்லியாச்சு. நீங்க விரும்பி கேட்கிற காரியம் கொடுக்கப்படும். நேத்து கொஞ்சம் நான் விரும்பினத ஆண்டவர் என்ன நல்லவர், அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். யாருக்கும் ஒருத்தருக்கு இது செய்தி, ஒரு செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்காது. ஆனா ஒரு செய்தியில ஒவ்வொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால இதை சொல்லு அப்படின்றபடியால் தான் நான் அதை சொல்ல போறேன். நேற்று என்ன பண்ணேன், போன வாரம் எல்லாம் கொஞ்சம் கோளாறு, கொஞ்சம் அப்படியே டயட்டு கண்ட்ரோல் ஆகி போச்சு, வாயிலாம் செத்து போன மாதிரி ஆகி போச்சு. சரி, காலையில் எந்திரிச்சோன்னே வரால் மீன் சாப்பிடலாமே, வரால் மீன் சாப்பிடலாமே அப்படின்று ஒரு ஞாபகம் வந்துச்சு. போன வாரத்தில் ஒரு நாள் கூட சார்ல்ஸ் போன் பண்ணி வரா மீன்காரவங்க கூப்பிட்டாங்க. அப்ப என்ன பிளஸி கேட்டா, இல்ல வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நேற்று அது சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா பிளஸியும் ராஜனும் அங்க ஒரு மரணத்து நிமித்தம் திண்டுக்கல் போயிட்டாங்க. நேற்று காலையில தான் அவங்க வரணும். அப்ப யோசித்தேன், சரி அவங்க பஸ்ல வருவாங்க, வந்த பிறகு அவங்கள அனுப்ப வேணாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்படின்னு விட்டுட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். நான் வாக்கிங் போனோன்னா பிளஸி போன் பண்றா, டாடி விரால் மீன் வேணுமா? பாருங்க, நான் நினைச்சேன், நல்ல கேளுங்க, நான் நினைச்சேன் இவ விரால் மீன் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னா, இவங்க ஒன்னும் விரால் மீனை கொடுத்து யோசிக்கல. அந்த மீன்காரரு போன் பண்ணி, ஐயா இன்னைக்கு நல்ல விரால் மீன் வந்திருக்கியா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அவரு போன் பண்ணாராம். ஹலோ, நான் நினைச்சது பிளஸி ராஜனுக்கு தெரியாது, நான் நினைச்சது தேவனுக்கு தெரியும். ஒரு சின்ன விருப்பம், ஐயா வரால் மீன் சாப்பிடணுன்ற ஒரு சின்ன விருப்பம். அந்த விருப்பம் தேவனுக்கு தெரிஞ்சு போன் பண்ணாத மீன்காரரு போன் பண்ணி, விரால் மீன் வேணுமா டாடி அப்படின்னு என் மக கேட்டானே, வாங்கிட்டாமா. காலையில நினைச்சேன், சரி உங்களை தொந்தரவுப்படுத்த வேணா அப்படின்னு விட்டுட்டேன். சரி வாங்கிட்டாமா அப்படின்னு கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தோன்னே பிளஸி கேட்டா, டாடி என்ன காய் பண்ணணும் அப்படின்னு கேட்டா. அப்ப நான் முதல்ல நினைச்சது புடலங்காயும் கடலப்பருப்பு சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் அதை மறந்துட்டு நம்ம வாழைத்தண்டு பண்ணுமா அப்படின்னு நான் விட்டுட்டேன். வாழைத்தண்டு பண்ணுமா அப்படின்ட்டேன். நம்ம மருமகன் போய் வாழைத்தண்டை தேடி பார்த்து இல்லைன்னொன்னு நான் என்ன நினைச்சோன்னா புடலங்காய அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னம்மா காய் வந்துச்சு? புடலங்காய். ஐயா நான் என்ன சொல்றேன், உங்க நினைவுக்குள்ள கூட தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. பரலோகத்துக்கிற டாடி உங்களை குறித்து என்ன குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவர். யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள. அந்த கரிசனை, அவருடைய கரிசனையை நீங்கள் எதற்குள் பெற்றுக் கொண்டீர்கள்? இயேசு பலியானதுக்குள்ள, இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ள. அந்த கரிசனை இன்று வரை உங்கள் மேலே என் மேலே இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன விசாரிக்கலையே,
என்ன ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலையே. அந்த எண்ணம் எல்லாம் மனுஷரை குறித்து அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. மேல நமக்கு ஒரு பரம பிதா இருக்கிறாரு. அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டா நீங்க தடுமாற மாட்டீங்க. நீங்க உள்ளத்துல சில சமயம் சோர்வு வந்தாலும், சில சமயம் அப்படியே ஒடுங்கின ஆவிக்குள்ள போனாலும், உங்களுக்குள்ள ஒரு ஆவியான் இருக்கிறாரு. அவருடைய பங்கனை உதவி செய்கிற பங்கன். ஆகவே சில சமயம் சோர்வு வந்த போது, சில சமயம் ஒரு தடுமாற்றம் வந்த போது ஆவியானவர் என்ன செய்வார்னா, வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் மூட்டி உங்கள் ஒடுங்கின ஆவியை எல்லாம் துதியின் வஸ்திரமா மாற்றி உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாரே தவிர உங்களை நிலை கொலைய வைக்க மாட்டார். என் பிரசங்கம் எப்போது இயேசுவை குறித்தது. ஐயா, கல்வாரியின் சிலுவையில சாத்தான இயேசு நிலை கொலைய வச்சுட்டார். ஐயா, இயேசு அவனை நிலை கொலைய வச்சு அவன் தலைய நசுக்கி உங்களுக்கான எனக்கான எல்லா வெற்றியையும் இயேசு ஒரு விசை எடுத்தபடியால் நீங்களும் நானும் அவரும் இயேசுவின் வெற்றிக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா சொல்வோம். வெற்றி கொடி பிடித்திடு, நாம் வீர நடை நடந்திடு. வெற்றி கொடி பிடித்திடு. யார் டக்கு டக்குன்னு தட்டுறது? எனக்கு பின்னால வரணும். என்ன அடிக்க டேஞ்சர் ஆளா இருக்கு. நான் எவ்வளவு கரெக்டா ஆரம்பிச்சா நீங்க கரெக்டா தட்டுங்க. வெற்றி கொடி பிடித்திடு, நாம் வீர நடை நடந்திடு. வெற்றி கொடி பிடித்திடு, நாம் வீர நடை நடந்திடு. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எகிப்துல பார்வோன் அவங்கள முதுக குனிய பண்ணி இருந்தாயா. எகிப்திலே பார்வோன் அவர்கள் முதுகை குனிய பண்ணினான். அவர்கள் மேல் பாரத்தை வைத்தான். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தாவீதின் வார்த்தையை, வருத்தமான பாரத்தை என் இடுப்பிலே ஏற்றினீர். ஆமென். வருத்தமான பாரத்தை என் இடுப்பிலே ஏற்றினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரசங்கம் இயேசுவை குறித்தது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையை சுமந்து விட்டபடியால், இயேசு சுமந்த சிலுவையிலே உங்களுக்கு கொடுத்தது இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை பாதிப்பதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அந்த இளைப்பாறுதலை பாதிக்கிற சூழ்நிலை உங்கள் சிந்தையிலே வறுமையானால், அந்த சூழ்நிலை உங்கள் சிந்தையில ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உங்கள் இளைப்பாறுதல் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நீங்களோ ஹல்லேலூயா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, ஒடுக்கம் வரும்போது
உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் இருப்பது உண்மை. ஆனாலும் நீங்கள் வேத வசனத்தின் அறிவிலே எவ்வளவாய் உயர்கிறீர்களோ அந்த அறிவுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏனென்றால் தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தில் 5 சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாப்பது, ஒரு சர்வாயுத வர்க்கம் நம்மையும் பாதுகாக்கும். வருகிற பிரச்சனைகளையும் வருகிற எதிர்ப்புகளையும் என்ன செய்யும்? அது அடித்து, அது விரட்டி, அதை வெட்டி அந்த சர்வாயுத வர்க்கமாகிய ஆவி என்னும் இருபுறம் கட்டையுள் பட்டயமாகிய வசனம் உங்களை முன்னாலே கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுங்க. நீங்க விரும்பினதெல்லாம் கொடுத்துட்டாரு சொல்லுங்க. நீங்க நீதிமான் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீதின்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கும் போதே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. நினைவ வார்த்தையிலே வைங்கன்னு சொல்லுங்க. நினைவ பிரச்சனையில விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் சிம்பிளியா. கிறிஸ்தவ வாழ்வை உங்க நினைவுக்குள்ளதான் இருக்கு. ஏமா கருத்தை உயர்த்து. சரி, நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் கொடுக்கப்படும். அடுத்தது இப்ப ரெஸ்டோரேஷன் பேச போறேன். கிறிஸ்துவுக்குள்ள ரெஸ்டோரேஷன். நேற்று 2 நாளா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்கள்ட்ட சொல்லித்தான் ஆகணும். இந்த செய்தியில, இந்த சாட்சியில ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு இருக்கு, ரெஸ்டோரேஷன் எனக்கு இருக்கு என்பதை நான் விளக்கி உங்களுக்கு சொல்ல போறேன். ரெஸ்டோரேஷன் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அது இயேசுவுக்குள்ள ரெஸ்டோரேஷன். பாருங்க, ஆதாமிடத்துல சத்துரு பறித்து கொண்டதை எல்லாம் சிலுவையிலே இயேசு திருப்பி கொண்டார். ஆகவே ரெஸ்டோரேஷன் இயேசுவுக்குள்ளே. அல்ல சொல்வோம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமிடத்துல சத்துரு பறித்து கொண்டதை எல்லாம் சிலுவையில இயேசு என்ன செய்தார்? திருப்பி கொண்டார். அதான் ரெஸ்டோரேஷன். கருத்தை ஊதிலா சொல்வோம். இப்ப ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு நான் பேச போறேன். இயேசுவுக்குள்ள ரெஸ்டோரேஷனை உங்களுக்கு பேசி பிரகடனப்படுத்த போறேன். ரொம்ப நாள் கழிச்சு எக்காலத்தை கொண்டு வந்திருக்கிறேன். டெக்ளரேஷனை உங்கள் மேல பண்ண போறேன். உங்கள் பிள்ளைகள் மேல ரெஸ்டோரேஷன் டெக்ளரேஷனை பண்ண போறேன். ப்ராஃபட்டிக்கல் டெக்ளரேஷனை பண்ண போறேன். இன்னைக்கு today there is something God is going to take you. God is going to take us in the next level spirit realm, and whatever the thing, whatever the blessing invisible we are going to see in our own eyes. அதிர்ஷ்டமானத, வார்த்தைக்குள் நிழலாய் இருப்பத இன்னைக்கு பேசுகிற இந்த ரெஸ்டோரேஷன் பிரகடனத்துக்குள்ள உங்களுக்கு நிஜமாக போது. அதிர்ஷ்டமானதெல்லாம் உங்கள் சொந்த கண்கள்ல பார்க்கிற தரிசனமானதா மாற போகிறதா இன்று கர்த்தர் உங்களுடைய பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்விசிபிள், அன்விசிபிள். காண்கிறது, காணக்கூடாதது. காணக்கூடாதது என்ன? அநித்தியமானது. காண்கிறது என்ன? நித்தியமானது. உங்களுக்கு எனக்கும் காணக்கூடாதத காணக்கூடாது நித்தியமானது. உங்களுக்கு எனக்கு காணக்கூடாதத காணும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகின்றார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காணக்கூடாதது நித்தியமானது, காணக்கூடியது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு? உங்களுக்கு பரலோகத்துல நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோகத்துல உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லல. இம்மையில என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுமையில நித்திய ஜீவன் கிடைக்கும்னாரு. அப்ப இம்மை நீங்கள் காணக்கூடியது, மறுமை காணக்கூடாதது. ஆகவே இம்மையில நீங்கள் இயேசுவுக்குள் ஆசீர்வாதம் பெறுகிற வாழ்வு உங்களுக்கு உறுதிப்பட்டது. இம்மையில இயேசுவுக்குள் பெறுகிற ஆசீர்வாதம் உறுதிப்பட்டது மாத்திரமல்ல, மறுமையில நித்திய ஜீவனும் வார்த்தையில உங்களுக்கு உறுதிப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த சத்தியம் உங்கள் ஆவியில உறுதிப்பட்டதா இருக்குமையானால்
இம்மையிலும் தேவன் எனக்கான ஆசீர்வாதம் உறுதிப்பட்டது, மறுமையிலும் நித்திய ஜீவன் எனக்கு உறுதிப்பட்டது என்ற வெளிப்பாடு இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்குள்ள, உங்கள் ஆவியில உறுதிப்பட்டதா இருக்குமையானால், காணக்கூடாதது காண்கிறது எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவுக்குள்ளே தேவனுடைய பிள்ளையாக இந்த உலக வாழ்விலே பெற்று வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனிமே காசு கொடுத்து ஒரு 4 பேரை கை தட்டுறதுக்கு வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்க கை தட்ட மாட்டீங்க. வார்த்தை தொட்டா ஓகே 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 ஓகே. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. முக்கியமான சாட்சி. வேர்ல்டுலயே ஃபேமஸ் ஒரு எவாஞ்சலிஸ்ட் ரெவரண்ட் பென்னின். வேர்ல்டு முழுவதும் பெரிய எவாஞ்சலிஸ்டுங்க. நல்லா கவனிங்க. அந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்தோன்னே அப்படியே அழுதுட்டேன். அது உங்களுக்குலாம் தெரியாது. உலகம் முழுவதும் பெந்தகோஸ்தே ஆட்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரியாது. வேண்டியாதான் தெரியும். தெரிய வேண்டிய சத்தியம் தெரியாது. எது தெரியக்கூடாது அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி சொல்றதுக்கு மன்னிக்கணும். அப்படிதான் இருக்கு பெந்தகோஸ்தே உலகம். அப்படிதான் இருக்கு. ஒரு மனைவி பிரிஞ்சு போய் 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க டைவர்ஸ்ல இருக்கிறாங்க. அப்பயே சொன்னாங்க, ரெவரண்ட் பென்னின் இப்படிலாம் இன்டர்நெட்ல வந்திருக்கு பாருங்க. நாங்க அது நற்செய்தி இல்லையா, அது துர்ச்செய்தி, அதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. That is not good news for me. That is bad news. அதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு பண்ண, ஐயா அந்த குடும்பம் ஒண்ணு சேரணையா, அந்த குடும்பம் சேரணும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். டெய்லி சொல்லல, அவ்வளவுதான். இப்ப பார்த்தேன் 3 நாளைக்கு முன்னால, 2 நாளா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவருடைய மனைவி டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்ப மறுபடியும் சேர்ந்த அந்த நிகழ்ச்சியை அங்கே டிவியில அவங்க காண்பித்தாங்க. அந்த டிவியில காண்பித்தவன ஒரு பாஸ்டர் அந்த ரெவரண்ட் பென்னினுடைய குடும்ப வாழ்வு சத்துருவால் பாதிக்கப்பட்டாலும் அந்த குடும்ப வாழ்வை தேவன் மறுபடியும் திருப்பினதை, ரெஸ்டோர் பண்ணதை சொல்லி அந்த ரெவரண்ட் பென்னின் மேல என்னென்ன ரெஸ்டோரேஷன் பேசணுமோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அந்த தேவ மனுஷன் மேல இன்னொரு பாஸ்டர் பேசினார். ஆமென். அவங்க மக சொல்றா, இதுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றா. அந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்ணீர், எனக்கும் கண்ணீர். எனக்கு என்ன வெளிப்பாடு வந்துச்சுன்னா, உலகத்திலே நம்பர் 1 பயன்படுத்தப்பட்ட மனிதன் அந்த மகனுடைய வாழ்விலே சத்துரு குறுக்கிட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணினான். அந்த பாதிப்பிலே 2 வருடம் இருந்தாலும் அந்த பாதிப்பு தொடர்ந்து இராதபடி அந்த பாதிப்பை தேவன் எடுத்து போட்டு அதே வாழ்வுக்கு, கணவன் மனைவியாய் சேர்ந்து ஊழியம் செய்கிற வாழ்வுக்கு, அவர்கள் குடும்ப வாழ்வை, கணவன் மனைவி என்ற உறவின் வாழ்வை தேவன் ரெஸ்டோர் பண்ணினான். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, you are under God's plan 100%. You are under the God's perfect plan. எதை இழந்தாலும் அதை திருப்புவார், அதை திருப்புவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே என் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். We have the unbelievable restoration celebration. Blessed பணிகளுக்கு unbelievable restoration celebration நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ப முடியாத ஆச்சரியமான திருப்பிக் கொள்ளுதலின்
கொண்டாட்டம் எங்களுக்கு உண்டு என்று நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே சத்துரு எந்த பகுதியிலே இழப்பை கொண்டு வந்திருந்தாலும், அது உங்கள் சரீரத்தின் பகுதியிலே உங்கள் சரீர சுகத்திற்கான இழப்பை கொண்டு வந்திருந்தாலும், உங்கள் மனதின் பகுதியிலே ஒரு அழுத்தம் என்ற இழப்பை கொண்டு வந்திருந்தாலும், அது பொருளாதாரமோ, அது பிள்ளைகள் காரியமோ, உங்கள் தொழிலோ, உங்கள் செய்கிற பிரயாசங்களோ, எந்த பகுதியில இழப்பை கொண்டு வந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திரும்பி தர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கடந்து போன இழப்புகள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி 7 மடங்கு தேவன் உனக்கு திருப்ப கொண்டு வந்து தரப்போகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கின்றேன். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திருப்பி தர வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தையை சிம்பிளா விசுவாசிங்க. வார்த்தை குறித்து எந்தவித சந்தேகம் வராதபடி ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட், வாட் இட் இஸ் மீனிங். என்ன அர்த்தம் இருக்கோ அது அப்படியே விசுவாசித்தா அப்படியே உங்களுக்கு நடக்கும். தாவீது இழந்து போன கொஞ்சமா எல்லாமா, ஒன்றும் குறையப்படாமையா? கொஞ்சம் இல்லங்க, தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று குறைவுபடாமல் திருப்பி கொண்டான். ஏன் தெரியுமா?